பொதுவா நம்ம பூமியில எந்த இடத்துல தொலைஞ்சாலும் நமக்கு ஒரு பயம் இருக்கும். வேற ஒரு ஊர்லயோ, இல்ல காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டோம் அப்டின்னாலே ஒரு பயம் இருக்கும் நமக்கு. ஆனா, இங்க ஒருத்தர ஸ்பேஸ்ல போய் தொலைச்சுட்டு வராங்க. ஆனா, எந்த ஒரு பயம் இல்லாம பூமிக்கு வராரு. அத பத்தி தான் இந்த படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்த மார்ட்டியான். நாசாலருந்து ஒரு டீம் செவ்வாய்க்கோள ரிசர்ச் பண்றதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல மணல் புயல் வந்து அடிக்க ஆரம்பிச்சது. ஸோ, அங்கருந்து டக்குனு கெளம்பணும் அப்படின்னு அவங்க அவசர அவசரமா கெளம்பிட்டு இருக்காங்க. மார்க் மத்தவங்க எல்லாருமே வந்து அவசர அவசரமா ஏறிட்டு இருக்காங்க. ஆனா, அவர் மேல ஒரு பொருள் வந்து அடிச்சனால, அவர் கீழ விழுந்துருவாரு. அத கவனிக்காம இவங்க கெளம்பிருவாங்க. உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர காணோன்னு. அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் அவர் இறந்துட்டாருன்னு நெனச்சுட்டு, கீழ வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றாங்க. பார்த்தா கீழ நாசால இருக்கவங்க ஹெட் இருப்பார்ல, அவரு வந்து நியூஸ் சேனல்ல வந்து சொல்லிருவாரு. இந்த மாரி நாசாலருந்து ஒரு டீம் போனாங்க ரிசர்ச் பண்ண. அதுல ஒருத்தர் வந்து மிஸ் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு அப்டின்ற மாரி சொல்லிர்றாங்க. ஆனா அங்க செவ்வாயில காமிக்கிறாங்க. அவர் வந்து சாகல. மார்க் வந்து சாகல. அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. மணலுக்குள்ள மாட்டியிருக்காரு. ஒரு வழியா தப்பிச்சு எந்திரிச்சுருவாரு. ஆனா அவர ஒரு ஆணி மாரி வந்து குத்திருச்சு அவர் வயித்துல. அவரு மெல்லமா நடந்து போய் அவரோட ஷெல்டருக்குள்ள போயிட்டு, அவருக்கு அவரே ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரு யோசிக்கிறாரு, "நம்ம இப்படியே இருந்துற முடியாது. சாப்பாடு நமக்கு தேவ. என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு போயி, எல்லாத்தோட சாப்பாடும் இருக்குல்ல, அது எல்லாமே எடுத்து வச்சு, எத்தன நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு இருக்காரு. ஒரு வழியா ஒரு 6 மாசத்துக்கான சாப்பாடு அவர்கிட்ட இருக்கு. ஸோ, இப்படியே இருக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். ஏன்னா, அடுத்த டீம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதுவரைக்கும் நமக்கு ஃபுட்டு வந்து இருந்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, அங்க உருளைக்கிழங்கு பேக்கேஜ் இருக்கும். அத எடுத்து நம்ம விளைய வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட வேஸ்ட்டையே வந்து உரமாக்கி, அங்க வந்து உருளைக்கிழங்கு விதைக்கிறாரு. ஃபார்ம் மாரி உருவாக்கி அதுக்குள்ள வளர்த்துட்ருக்காரு. வந்து அந்த விஷயம் ஃபெயிலியர் ஆயிருச்சு. வெடிச்சு சிதறிடுச்சு. அடுத்து திரும்பவும் ட்ரை பண்ணி, ஒரு வழியா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு செடியும் துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பூமியில பார்த்தோம்னா, அவரு வந்து இறந்துட்டாருன்னு சொல்லி நாசால இருந்து அவருக்கு வந்து கல்லறை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரும், சீஃப்பும் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அங்க செவ்வாயிலேருந்து ரிசர்ச் முடிச்சுட்டு அவங்க திரும்பி வந்துட்டுருக்காங்க. அ வந்து ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு வந்துட்டுருக்காங்க இடையில. நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க விட்டுட்டு வந்த பொருள்லாம் எந்த நிலைமையில இருக்கு? அத யூஸ் பண்ணலாமா? அடுத்த டீம் போறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. யாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சீஃப் என்ன சொல்வார்ன்னா, நம்ம அத பார்த்தோம்னா லைவா மக்கள்ட்ட காமிக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நம்ம மார்க்கோட பாடியும் அங்க தானே இருக்கும். அதையும் காமிக்க வேண்டியது இருக்கும். தேவையில்லாம பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருப்பாரு. சரி அப்படின்ட்டு அந்த கான்வர்சேஷனே விட்டுட்டு, ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப பார்க்குறாங்க அந்த இடத்த. பார்த்தோன்னா, அங்க இருக்க அவரோட வீடா இருக்கட்டும், ப்ளஸ் அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே வந்து நகர்ந்திருக்கு. அப்ப அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அவங்க டீம் கிட்ட சொல்ல வேணாம். பட் மீடியா கிட்ட சொல்லி தான் ஆகணும். இல்லன்னா நமக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவ மட்டும் கூப்ட்டு, இந்த மாரி அவர் உயிரோட தான் இருக்காரு. நாங்க அவர வந்து காப்பாத்த போறோம் அப்படின்ற மாரி மட்டும் இன்ஃபர்மேஷன் குடுத்துர்றாங்க. இங்க மார்க் என்ன பண்றாருன்னா, நம்ம எப்படியாவது அடுத்த டீம் வர்ற இடத்துக்கு நம்ம போகணும். அது எவ்வளோ தூரம் இருக்கு என்னன்னு செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அங்க ஒரு வண்டி இருக்கும் தெரியுமா? அந்த வண்டியில ஏறி போறாரு. ஆனா அது ரொம்ப மைலேஜ் கம்மியா தருது. ஏன்னா பேட்டரி ஆல்ரெடி லோவா இருக்கு. ஸோ அதுக்கு சார்ஜ் ஏத்துறதுக்கு பக்கத்திலேயே சோலார் பிளானட் இருக்கும். அங்க போய் சார்ஜ் ஏத்தி எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. பார்த்தா அவருக்கு அன்னைக்கு நைட்டே ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, நம்ம பூமியில மாரி அங்க வந்து டெம்பரேச்சர் இருக்காது. அங்க ரொம்ப உறையிற அளவுக்கு பனி அடிச்சிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ வார்மருக்காக அந்த வண்டியில இருக்க வார்மரையே அவர் யூஸ் பண்ணிப்பாரு. அதனால பேட்டரி ரொம்ப லோவாக ஆரம்பிச்சுரும். அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மறுநாள் காலையில என்ன பண்ணுவாருன்னா, புளுட்டோனியம் கோர் வந்து அங்கங்க அவங்க புதைச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கும் அது வந்து. அதனால நெறைய பாதிப்புகள் வரும்ன்னு சொல்லி மண்ணுல தான் புதைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ, அத போய் எடுத்து நம்ம வந்து ஹீட் சோர்ஸா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரு அத எடுத்துட்டு வராரு அவரோட ஹவுஸுக்கு. இங்க கீழ பார்த்தோம்னா, அவருக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் அனுப்பணும். இல்லாட்டினா அவர காப்பாத்த முடியாது. அவரு உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்சும் நம்ம எதுவும் பண்ணாம விட்டோம்னா, அதுவும் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது தீர்வு கண்டுபிடிப்போம் அப்படின்னு யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் மேல பார்த்தோம்னா, அவரு விளைய வச்ச அந்த உருளைக்கிழங்கு விளைஞ்சிருச்சு. அத எடுத்து அறுவடை பண்ணி சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டே இவரு என்ன யோசிக்கிறாருன்னா, இப்படியே இருந்துறக்கூடாது. நம்ம நாசாக்கு கான்டாக்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு சோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாரு அங்கருந்தே. இங்க கீழ என்ன பண்றாங்கன்னா,
வெங்கட் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கார்ல, அவரு இவரோட ஒவ்வொரு அசைவையும் ரொம்ப கவனமா நோட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து இவரு ஏதோ பண்ண போறாரு மார்க்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குவாரு. பார்த்தா அவரு யோசித்த மாரியே மறுநாள் காலையில என்ன பண்ணுவாருன்னா, அவரு போயி அ ஒரு இடத்துக்கு போறாரு. போயிட்டு 1996ல ஃபாஸ்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ரோபோ கேமரா இருக்கும் அங்க. அந்த கேமரா மூலியமா நம்ம கீழ கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத தோண்டி எடுப்பாரு மண்ல இருந்து. அதுல பெரிய ஒரு இது இல்ல. என்னன்னா, அது ஒரு 3 டைரக்ஷன்ல திரும்பும். ரொம்ப குவாலிட்டி கம்மியான ஃபோட்டோ எடுத்து மட்டும் தான் அனுப்பும். வேற எந்த ஒரு கம்யூனிகேஷனும் அது குடுக்காது. ஸோ, அத தெரிஞ்சுக்கிட்ட அவரு, வின்சென்ட் என்ன பண்றாருன்னா, கீழ அது மாடல் வச்சு ஒரு லேப் இருக்கும் இல்லையா? அந்த லேபுக்கு போயிட்டு அவரும் அந்த மிஷின ஆன் பண்ண சொல்லி, "எப்படியாவது இங்கேருந்து அந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுங்க." அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. உடனே அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு வழியா அங்க இருக்க கேமராக்கும், இங்க இருக்க கேமராவுக்கும் கனெக்ஷன் குடுத்துருவாங்க. குடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆனா, இங்க மார்க் என்ன பண்றாருன்னா, அது வந்து ஒரு கம்மியான ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்து அனுப்பும். நம்ம எப்படி பேசிக்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, போயிட்டு அவரோட இதுல இருந்து ஒரு நேம் போர்டு வந்து ரெடி பண்றாரு. அந்த நேம் போர்ட வச்சு, "என்ன நீங்க பார்த்துட்டீங்களா? நான் உயிரோட இருக்கிறது தெரியுதா?" அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நட்டு வச்சிருப்பாரு. அதுக்கு ரைட் சைட்ல எஸ்ஸுன்னும், லெஃப்ட் சைட்ல நோன்னும் சொல்லி வச்சிருப்பாரு. ஸோ, அவங்க கேமராவ எந்த பக்கம் திருப்புறாங்களோ, அத வச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. கரெக்ட்டா அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்ன்ற சைடு திருப்பிருவாங்க. ஸோ, நம்மள உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவரு சந்தோஷப்பட்டுக்குவாரு. ஸோ, இதுக்கு மேல நம்ம எப்படி அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்றது அப்படின்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அக்சஸிபிள் சிம்பல் அப்படின்னு சொல்லி அந்த கேமராக்குரிய சிம்பல் ஒண்ணு இருக்கு. அத இவரு வந்து ஸ்டடி பண்ணி, அது மூலியமா அது வேற வேற கோடிங் இருக்கும். அந்த கோடிங் மூலியமா நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, நம்ம நார்மலா மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி மெசேஜராவே அவங்கள்ட்ட பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஸோ, அந்த கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவரு மெசேஜ்ல பேசுறாரு. இந்த மாரி "நான் உயிரோட இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியுமா? நாசால எல்லாத்துக்கும் தெரியுமா? என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு மார்க்கு. அதுக்கு அவங்க வந்து, "இங்க கீழ எல்லாத்துக்கும் தெரியும். மக்களுக்கும் தெரியும். ஆனா, உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் தெரியாது. நாங்க மறைச்சிட்டோம்." அப்படின்னு சொல்லவும், ரொம்ப கன்னாபின்னான்னு திட்டுறாரு மெசேஜ்ல. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்மளோட பார்ட்னர நம்ம வந்து விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அங்க மார்க்குக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. அவர் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த அந்த சாப்பாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு. அங்க வெலாசிட்டி காரணமா சேஞ்சஸ் நடக்குது. அதனால அவரு உருவாக்குன அந்த இடம் வந்து வெடிச்சிருது. வெடிச்சிட்டனால அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு சாப்பாட்டுக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஸோ, இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா 1 நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாட்ட 3 நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அதே மாரி சாப்பிடுறாரு. பார்த்தா இங்க கீழ அவருக்கு வந்து மேல சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஆயிருச்சு. நம்ம எப்படியாவது ஃபுட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அப்பதான் நம்மகிட்ட ராக்கெட் இல்லையே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு ராக்கெட் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அந்த ராக்கெட்டோட வேலை முடிய 9 மாசம் ஆகும். ஆனா, நம்ம எப்படியாவது சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த ராக்கெட்ட வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சு ஃபுட்டெல்லாம் ஏத்தி அவருக்கு சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ராக்கெட் பாதி தூரத்தில போனோனே வெடிச்சு சிதறிடும். இத வந்து நியூஸா சொல்லிட்டு இருக்கும்போது, சைனா டீம் வந்து அந்த நியூஸ பார்க்குறாங்க. ஸோ, அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, "எங்கள்ட்ட ராக்கெட் இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணி அவருக்கு ஃபுட் அனுப்பி வைங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அந்த சைனா ரிசர்ச் சென்டர்ல இருக்க ஒரு ஸ்டூடண்ட் என்ன சொல்றான்னா, "நம்ம எதுக்கு இன்னொரு ராக்கெட் அனுப்பி அவருக்கு சாப்பாடு குடுக்கணும்? ஆல்ரெடி பாதி தூரம் வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க டீமு. பூமிக்கும், செவ்வாய்க்கும் இடையில இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட மட்டும் நம்ம சாப்பாட குடுத்துட்டோம்னா, அவங்க போய் அவருக்கு சாப்பாடு வந்து குடுத்துட்டு, அவர அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. எதுக்கு 2 வேல அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாலும், அதோட சீஃப் இருக்கார்ல, அவர் வந்து ஒத்துக்க மாட்றாரு. அந்த டீமோட சீஃப். அ அவரு ஒரு ஆளுக்காக எல்லா பேத்தையுமே போய் பணைய வைக்க முடியாது. அவங்களோட உயிர, அவங்க ஃபேமிலிக்குலாம் என்ன சொல்றது? ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இத வந்து அந்த நாசால இருக்க ஒரு டீம் லீடர் வந்து என்ன பண்றாருன்னா, மேல இருக்காங்கல்ல அந்த மார்க்கோட டீம் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜா சொல்லிர்றாரு. இந்த மாரி உங்கள வந்து அவர காப்பாத்த விட மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் நம்மளோட டீம் மெம்பர். நம்ம உயிர பணய வச்சா தான் அவன் உயிர காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நாங்க கண்டிப்பா ஃபுட்ட எடுத்துட்டு நாங்க அவர்ட்ட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க. ஸோ இவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கறனால வேற வழி இல்லாம, கீழ இருக்க நாசா டீம்ஸும் வந்து
ஓகே. நாங்க ஃபுட் அனுப்பி வைக்கிறோம். நீங்க அத எடுத்துட்டு அவர போய் கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிர்றாங்க. ஸோ அதே மாரியே ஃபுட் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் ஃபுட்ட கேரி பண்ணிக்கிறாங்க. மாஸ்ல வந்து மார்க்குக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. நீங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்துருங்க. அங்கருந்து இவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க உங்கள. அப்படின்னு சொல்லிர்றாங்க. ஸோ அவரும் அவரோட அந்த வண்டிய எடுத்துட்டு, அங்க ஒரு பழைய ராக்கெட் இருக்கும். அந்த ராக்கெட் கிட்ட போயிருவாரு. அங்க போனா இன்னொரு பிரச்சனை. என்னன்னா, அது வந்து வெயிட் அதிகமான பொருட்கள உள்ள வச்சிருக்கனால, ரொம்ப தூரம் பறக்காது அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அங்கருந்து வெயிட் அதிகமா இருக்க பொருளெல்லாம் ரிமூவ் பண்ணா தான் அவரால போக முடியும் அப்படின்னு சொல்லவும், எதெதெல்லாம் வெயிட் அதிகமா இருக்கோ அதெல்லாம் கீழ தூக்கி போட்டுட்டுறாரு. ஒரு வழியா அதுல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க அந்த டீம் வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு அவரு வந்துட்டுருக்காரு. இது எல்லாமே லைவா காமிச்சுட்டுருக்காங்க மக்களுக்கு. மக்கள் வந்து ஒரே ஆர்வமா பார்த்துட்டுருக்காங்க. காப்பாத்திருவாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டுருக்கும்போதே, அந்த டீம் வர்றாங்க இல்லையா? அவங்களோட ராக்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வருது. இவரோடது மீடியமா போயிட்டுருக்கு. ஏன்னா, அங்க வந்து வெலாசிட்டி மாறிட்டுருக்கு. ஸோ அது ஒரு ட்ராபேக்கா இருக்கனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்கவும் மார்க் சொல்லுவாரு, "என்னோட ஷூட்ல இருக்க க்ளவ்வ வந்து நான் கட் பண்ணிர்றேன். அப்ப ஸ்பீடு கொஞ்சம் அதிகம் குடுக்கும். நான் உங்ககிட்ட வந்துருவேன்." அப்படின்னு சொல்லுவாரு அவரு. அதனால "உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிறப்போது, விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதன்னு" இவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் லீடர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நம்மளோட டெயில் பார்ட்ட வந்து வெடிக்க வச்சோம்னா, நம்மளோட ஸ்பீடு கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம வெலாசிட்டி கொஞ்சம் நார்மல் ஆயிடும். ஸோ, அவர நம்ம பிக்கப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்." அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாரியே அந்த டெயில் பார்ட்ட வெடிக்க வைக்கிறாங்க. ஆனாலும் அந்த வெலாசிட்டி கரெக்ஷன் ஆகல. ஸோ, என்ன பண்றாருன்னா, மார்க் அவரோட ஐடியா ஒர்க் அவுட் பண்றாரு. அது மூலியமா எப்படியோ கரெக்ட்டா அவங்க கூட்டிட்டு போக வந்தவங்க கிட்ட இவரு போயிருவாரு. ஒரு வழியா தப்பிச்சு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கூட வந்துர்றாரு. 1 வருஷம் கழிச்சு பூமிக்கு வர்றாங்க. வந்துட்டு எல்லாரும் அவங்கவங்க ஃபேமிலியோட ஜாலியா வாழ்க்கைய ரன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம மார்க் என்ன பண்றாருன்னா, ப்ரொஃபசர் ஆயிட்டாரு. அவரு போய் மாட்டிட்டு தப்பிச்சு வந்த எக்ஸ்பீரியன்ஸ அவங்க ஸ்டூடண்ட்ஸுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டுருக்காரு. இதோட படம் முடிஞ்சிருச்சு.